ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க எனக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு காலேஜில் அந்த ஒரு ஆத்தருக்கு கடைசி 45 மினிட்ஸ் பேசுறதுக்கு அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ அந்த ஆத்தருக்கு கடைசி 45 மினிட்ஸ் தான் கிடச்சிது. அதனால் அந்த ஆத்தர் சொல்கிறாரா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் முன்னாடியே என்னென்னா ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரா என்னென்னா, நான் இப்போ ஆரம்பித்து 5 மணிக்கு இந்த ஸ்பீச்சை முடிச்சிடுவேன். அப்புறம் நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா, அதாவது 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன். இந்த டாஸ்க்கை யார் 2 வாரத்துக்குள்ளே முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டு தருவேன். நீங்கள் அமெரிக்கா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம், நான் டிக்கெட் போட்டு தருவேன் அப்படின்னு சொன்னாரா. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தருவேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு அந்த ஆத்தர் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அவர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டாரா. அப்புறம் ரூம்குள்ளே போனோன்னா அந்த ஹாலில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா. 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் 30க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்களா. என்னன்னு சொல்லிட்டே கிளம்புனாங்கன்னா, காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு மெதுவாக வீட்டுக்கு கிளம்பணும், அதை விட்டுட்டு டாஸ்க் இருக்குன்னு இங்கேயே உட்காந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 30க்கும் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்களா. அப்புறம் சும்மா ரொம்ப கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சரி என்ன டெஸ்ட் தான் சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. 5:30 மணிக்கு கரெக்டாக அந்த ஆத்தர் வெளியே வந்தார். அவர் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு கிளாஸ் ரூம் அந்த ஹாலுக்குள்ளே அந்த மிச்சம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் அந்த டாஸ்க் சொல்கிறாரா. என்ன டாஸ்க்னால், இப்போ நம்ம ஊருக்குள்ளே 3 பேர் வந்திருக்காங்க. அது 3 பேர்ல யாராவது ஒருத்தரை மீட் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரா. உடனே அந்த காலையில் இருந்த அந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா என்னென்னா, சார் அந்த 3 பேர் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே அந்த ஆத்தர் சொல்லலாரா என்னென்னா, அந்த 3 பேர்ல 2 பேர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அப்புறம் ஒருத்தர் அமெரிக்காவோட எக்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுறாரா. அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பின்வாங்கிடுறாங்களா. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி நம்மளை மீட் பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ண முடியாது, டாஸ்க்கெல்லாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பின்வாங்கிடுறாங்களா. வெறும் 2 பேர் மட்டும் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த அமெரிக்காவோட எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அவங்களோட மெயில் ஐடிலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவர்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்களாம். அப்புறம் அந்த 2 கம்பெனியோட சிஇஓட எம்ப்ளாயிஸ்கிட்டையும் போய் உங்கள் கம்பெனி சிஇஓவுக்கு ஏதாவது மெயில் ஐடி இருக்கா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு கஷ்டப்பட்டு அவங்க மெயில் ஐடியும் வாங்கி மெயில் அனுப்பிச்சிடுறாங்களா. இப்படி மெயில் அனுப்பிச்சிட்டு அடுத்த நாள் அந்த ஆத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்களா என்னென்னா, சார் நாங்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு மெயில் ஐடியெலாம் போட்டோம், ஆனால் அதனால் அவங்களுக்கு மீட் பண்ண முடியல, இன்னும் ரிப்ளையும் வரல சார் அப்படின்னு அந்த ஆத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்களா. உடனே அந்த ஆத்தர் அப்படியா பரவாயில்ல, நீங்கள் செய்யலினாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கே நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர்த்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தந்துட்டு அப்புறம் இருந்த இன்னும் அந்த டாஸ்க் ட்ரை பண்ணாமல் ஆனால் 5:30 மணி வரைக்கும் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன ரிவார்டு மாதிரி கொடுத்தாராம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்காமே இருக்கக்கூடாது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, முயற்சி தான் திருவினையாகும். தேங்க்யூ.